பால் சோத்ரம் 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 சோத்ரம். வாருங்கள் பாஸ்டர், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோகமா இருக்கீங்களா? சோமா இருக்கிறோம், எல்லாரும் சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். கர்த்தருடைய கிருபையினால. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரு ஸ்தோத்திரம். வாருங்க பாஸ்டர், உங்களோட குரலை கேட்க மகிழ்ச்சியா இருக்கிறது. வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதற்கு நாங்கள் அவரோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி பாஸ்டர். God bless you. நன்றி நன்றி நன்றி. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு நாமத்தினாலே இந்த அற்புதமான நாளுக்காக தேவனை துதித்து தோத்தரிக்கிறேன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவைக்காக அருமையான லெஸ்லியாவுக்காக, அருமையான மகேந்திரையாவுக்காக, அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்திற்காக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் தேவனுடைய ஜனங்களுக்காக ஆண்டவரை துதித்து தோத்தரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நானோ கட்டப்பட்டிருக்கிறேன், வசனமோ கட்டப்படவில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக மீண்டுமாக இந்த சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவையில உங்களோடு இணைந்து பயணிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறிய அந்த கல்வாரி அன்பை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிக சிறந்த ஊழியக்காரராக விளங்கினார். ஆண்டவருக்கு ஒரு நம்பகமான பாத்திரமாக இன்றளவும் உலகம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து ஒரு வெற்றி உள்ள ஊழியக்காரராக, ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறவராக, சபையை நிறுவுறவராக, ஜனங்களை நேசிக்கிறவராக, நல்ல ஒரு செப வீரனாக அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம் என்ன? முதன்மையான அடையாளம் என்ன? அது கல்வாரி அன்பிலே அவர் வைத்த ஒரு நம்பிக்கை. கல்வாரி சிலுவையை குறித்து, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் மேல் அவர் காட்டின அன்பும் தாழ்மையும் பணிவும் வைராக்கியமும் அவரை மிகச்சிறந்த உயரத்துக்கு கொண்டு போனது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியாப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார்? அவர் ஒரு வசதியான குடும்பத்திலே பிறந்த ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவர் கிறிஸ்தவர்களையும் திருச்சபைகளையும் அழிக்க வேண்டும் என்று அதிகாரம் பெற்றவர். அது மட்டுமல்லாம ஒரு பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கான இணையாக ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் கமலியல் பாதத்துக்கரை அமர்ந்து அவர் கல்வி கற்ற ஒரு கல்விமான். அப்படியாப்பட்ட பவுல் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? அவர் ஆண்டவர் சந்தித்த பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர் முதன்மையாக மரியாதை செலுத்தின ஒரு காரியம் கல்வாரி சிலுவையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து குறித்தார். இன்றைக்கு உங்கள் மத்தியில கலாத்தியார் நிறுவனத்துல 2 வசனங்களை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக கலாத்தியார் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல முதல் பகுதியை வாசிக்க கேட்போம். கலாத்தியார் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் முதல் பகுதி, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் கிடையாது, என்னுடைய கல்வி கிடையாது, என்னுடைய திறமை கிடையாது, என்னுடைய அதிகாரம் கிடையாது, என்னுடைய வசதி கிடையாது, என்னுடைய பணம் கிடையாது, எல்லாமே கிறிஸ்து தான், நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு திறமசாலி, ஒரு கல்விமான், ஒரு பயங்கரமான ஒரு ஆளு, நான் ஒண்ணுமே இல்லைன்றார். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம், கிறிஸ்துவை உயர்த்துவதை நாங்க பார்க்கிறோம். பிரியமான எனக்கு அன்புக்குரிய சகோதரனே சகோதரிய, இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ மக்கள், அதாவது கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் துன்பத்துல, துயரத்துல, பாடுகள் மத்தியில, கஷ்டத்துல, வேதனையில, கண்ணீர்ல, உபத்திரவத்துல அவர்கள் பலவீனப்படுவதற்கு காரணம் என்ன? தோய்ந்து போறதற்கு காரணம் என்ன? துக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இயேசுவை மறுதலித்து போறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய சுயத்தை நம்புவதற்கு, தங்களுடைய படிப்பை நம்புகிறார்கள், தங்கள் வைத்திருக்கிற திறமையை நம்புகிறார்கள், தங்களுடைய தாளந்துகளை நம்புகிறார்கள், தங்கள் வைத்திருக்கிற பணத்தை நம்புகிறார்கள்.
தங்கள் வைத்திருக்கிற ஆட்சியை நம்புகிறார்கள். அதுதான் அந்த மனிதனுக்கு வருகிற சோதனைகளை மேற்கொள்ள முடியவில்லை, பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, சாபத்தை மேற்கொள்ள முடியவில்லை, அநீதிகளை மேற்கொள்ள முடியவில்லை, ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய சுய நோக்கத்துக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். இயேசுவுக்கு மரியாதை கொடுப்பது கிடையாது, கல்வாரி அன்புக்கு மரியாதை கொடுப்பது கிடையாது. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எல்லாவித திறமைகளும் அதிகாரங்களும் உயர்வும் பணமும் மேன்மையும் இருந்தபோது அவர் என்ன சொல்லுகிறார்? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்றார். அதுதான் ஒரு வெற்றியான வாழ்க்கை. அவர் வெற்றியை தெரிந்து கொண்டார். பிரியமான சகோதரனை சகோதரியே, நாம் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும், சாபத்தை மேற்கொள்ள வேண்டும், ஏழுகளை வலுசற்பங்களை பிசாசின் கிரிகளை மேற்கொள்ள வேண்டும், துயரத்தை மேற்கொள்ள வேண்டும், மரணத்தை மேற்கொள்ள வேண்டும், ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார். உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நமக்கு நல்ல அந்தஸ்தை கொடுப்பதற்காக, அதிகாரத்தை கொடுப்பதற்காக, அப்பா பிதாவே என்ற அழைப்பை காண்பதென சுவீகார ஆவியை கொடுப்பதற்காக, நம்மளை மேன்மைப்படுத்துவதற்காக, நம் தலையை உயர்த்துவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், சிலுவையில நொறுக்கப்பட்டார், முள்முடிகளால் குத்தப்பட்டார், கடைசி சொட்ட ரத்தத்தையும் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தழுந்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களை, உங்களுக்காக எனக்காக பரலோகத்துல பிதாவினிடத்துல இன்றைக்கும் இப்பொழுதும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் இயேசு. அதுதான் இயேசு, அதுதான் கல்வாரி அன்பு, அதுதான் கல்வாரியில் அவர் பட்ட பாடுகளுக்கு பலன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, உபவாசத்துக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், ஆராதனைக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், ஜெபத்துக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், காணிக்கைக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், தசமபாகத்துக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். ஆனால் கல்வாரி சிலுவைக்கு மரியாதை கொடுப்பதில்லை. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். ஆனால் ஆராதனைக்காக தேவனை துதிக்கிறேன், ஜெபத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன், உபவாசத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன், காணிக்கை தசமபாகங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆனால் நாம் மரியாதை செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி கல்வாரி அன்பு, கல்வாரி பாடுகள், கல்வாரி சிலுவை. அது இல்லைன்னு சொன்னா நமக்கு வாழ்க்கை கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, மேன்மை கிடையாது, சமாதானம் கிடையாது, விடுதலை கிடையாது, மீட்பு கிடையாது. அந்த மீட்பை கொடுத்த கல்வாரி அன்புக்கு மரியாதை செலுத்தும் போது அவர் நிச்சயமாகவே நமக்கு சமாதானத்தை அருளுகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய, சாபத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களை, இதை தெரிந்து கொண்ட பவுல், நான் கிறிஸ்துவனோட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்துவதை பார்க்கிறோம், கல்வாரி அன்பை முக்கியப்படுத்துவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இந்த அப்போஸ்தலன் பவுல் இன்னொரு காரியத்தை இந்த கலாத்தியர் நிருபத்துல பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் பக்கம், புதிய ஏற்பாட்டு 263வது பக்கம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவை அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவை அறைந்திருக்கிறேன். இந்த வசனத்தை பாருங்க, நானும் அப்படின்றார். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட இருப்பதாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன் சொல்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வானொலி வாயிலாக இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது வெறும் சிலுவை என்று சொல்லவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையும் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல், அப்ப இயேசுவையும் சிலுவையும் இணைத்து பேசுகிற ஒரு காரியத்தை பேசுகிறோம். பிரியமானவர்களே, இந்த சிலுவை என்பதை குறித்து நம்ம திட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பாவம் செய்தார்கள், சாபத்தில் இருந்தார்கள். பாவத்துக்குரிய தண்டனம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல ஆயிரக்கணக்கான மக்கள் பாவம் செய்த போது அந்த பாவம் செய்த மக்களுக்கு தண்டனை கொடுக்கும் ஒரு சாபத்தின் சின்னம் தான் சிலுவை. சாபத்தின் சின்னம்,
ஆயிரக்கணக்கான மக்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், புத்துயிராக்கப்பட்டார்கள். சிலுவை என்பது ஒரு சாபத்தின் சின்னமாக இருந்தது. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இன்றைக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கிறார். வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள கூடிய கண்களை ஆவியானவர் உங்களுக்கு திறந்து கொள்ளுகிறார். பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள், பாவம் செய்த மக்களை அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு சாபத்தின் சின்னமாக இருந்த சிலுவை. ஆனால் அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னைக்கு அந்த சிலுவையில அறையப்பட்டாரோ, சாபத்தின் சின்னமாயிருந்த அந்த சிலுவைக்கு ஒரு மகிமை வந்தது. அது சாபத்தின் சின்னமாகிய சிலுவைக்கு ஒரு மகிமையான பேர் வந்தது. அதுதான் புனித சின்னமாக மாறியது. சிலுவை புனித சின்னமாக மாறியது. இயேசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவையில் அந்த மரத்தை வெறும் மரமாக இருந்தது, சாபத்தின் மரமாக இருந்தது, சாபத்தின் சின்னமாக இருந்தது. அந்த சாபத்தின் சின்னமாக இருந்த சிலுவைக்கு ஒரு மகிமையான பேர் எப்பொழுது வந்ததுன்னு சொன்னா, என்றைக்கு ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அன்றையிலிருந்து சிலுவைக்கு ஒரு மகிமையான பேர், அதுதான் புனித சின்னம். அதற்கு பிறகுதான் சிலுவையை பாருங்க, இன்னைக்கு அநேக மக்கள் எங்கெங்கேயோ வைத்துக் கொள்ளுகிறார்கள். சிலுவையை வீட்டுல வைத்துக் கொள்ளுகிறார்கள், சிலுவையை தங்க பாக்கெட்ல வைத்துக் கொள்கிறார்கள், சிலுவையை டாலர்ல போட்டுக் கொள்றாங்க, சிலுவையை கழுத்துல போட்டுக்கொள்ள. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல பாத்துக்கிறேன், புறஜாதி மக்கள்லாம் தங்களுடைய கழுத்துல கயர்ல, ஒரு கருப்பு கயர்ல ஒரு ஈயத்துல உள்ள ஒரு வெள்ளை கலர் டாலரை, அந்த சிலுவை டாலரை போட்டிருப்பாங்க புறஜாதி மக்கள். நான் சின்ன வயசுல 45 வருஷத்துக்கு முதல்ல நான் சின்ன வயசுல இருக்கும் போது, நான் வீதியில நடந்து போகும்போது, பட்டணத்துல எங்க அப்பா என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போது, எங்கேயாவது ஒரு தேவாலயம் இருக்கும். தேவாலயம் இருந்தா அன்னைக்கு எனக்கு வசனம் தெரியாது, உபவாசம் தெரியாது, சிலுவை என்றா என்னான்னு தெரியாது. ஆனாலும் கிறிஸ்தவ கோயில்ன்றது பார்த்தா அந்த கோயில் மேல ஒரு சிலுவை இருக்கும். அந்த சிலுவையை பார்த்து அப்படியே பயபக்தியா வணங்கிட்டு போவேன். நானே சின்ன வயசு அப்படி வணங்குறதுனால என்ன ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு ரட்சித்து விட்டார் நான் நினைக்கிறேன். பிரியமானவர்கள், அந்த சிலுவைக்கு புனித சின்னம் என்ற பெயர் வந்தது என்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னைக்கு அந்த சிலுவையில அடிக்கப்பட்டாரோ அன்னையிலிருந்து சாதாரண மரமாய் இருந்த, ஒரு சபிக்கப்பட்ட மரமாய் இருந்த, ஒரு சாபத்தின் சின்னமாய் இருந்த அந்த சிலுவை மரத்துக்கு புனித சின்னம் என்ற பெயர் வந்தது. அதைத்தான் பவுல் சொல்கிறார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. இந்த அப்போஸ்தலனை பவுல் பாருங்க, நல்ல ஒரு செபிக்கிற மனிதனாக இருந்தார், நல்ல ஒரு உபவாசிக்கிற மனிதனா இருந்தார், நல்ல ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணுகிற மனிதனா இருந்தார், நல்ல பணத்தை வசூல் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கும் ஏழை ஊழியர்களுக்கும் கொடுத்து போய் தர்மம் செய்கிற ஒரு மனிதனாக எல்லாத்துக்குமே மரியாதை கொடுத்தார். செபத்துக்கு மரியாதை கொடுத்தார், உபவாசத்துக்கு மரியாதை கொடுத்தார், வேத வசனத்துக்கு மரியாதை கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவருக்கும் மரியாதை கொடுத்தார், அந்நிய பாஷை பேசுவதற்கு மரியாதை கொடுத்தார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுறாரு, பொருந்தியர் 1 Corinthians 12 சொல்லுகிறாரு, நான் எல்லாரையும் பார்க்கலும் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறவன் அப்படின்றார். எல்லாரையும் பார்க்க இந்த அப்போஸ்தலன் பவுலுக்கு வேத அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போஸ்தலன் பவுல் சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். எத்தனை புத்தகங்கள்? 13 புத்தக நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் 12 லாங்குவேஜ்ல பேசுவாராம். வேத அறிஞர்கள் அவரை குறித்து எழுதியிருக்கிறார்கள். 12 லாங்குவேஜ், 12 மொழிகள்ல அவர் பேசுவாராம், படிப்பாராம், பிரசங்கம் பண்ணுவாராம். அப்பேற்பட்ட ஒரு திறமைசாலி, அப்பேற்பட்ட ஒரு தாளந்தை பெற்றவர், அப்பேற்பட்ட ஒரு கல்விமான், 12 மொழிகள்ல பேசக்கூடியவர், 12 மொழிகள்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடியவர், 12 மொழிகளை ஆராய்ச்சி பண்ணுகிறவர், 12 மொழிகள்ல வாசிக்கிறவர், 12 மொழிகள்ல தியானிக்கிறவர், 12 மொழிகள்ல பிரசங்கம் பண்ணுகிறவர், 12 மொழிகள்ல பாஷைகள்ல செபிக்கிற ஒரு திறமைசாலி. அவர் சொல்லுகிறார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு புனிதமான வாழ்க்கை, ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை, ஒரு கிருபை உள்ள வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிப்பது எப்படி? பிரியமானவர்களே, இன்னைக்கு பலவிதமான மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள், துக்கத்தில் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். அதை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய பணம் அது கிடையாது. எல்லாம் கர்த்தர், படிப்பு கர்த்தர் கொடுத்தது, பணம் கர்த்தர் கொடுத்தது, தீர்க்காயுசு கர்த்தர், எல்லாம் ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நாம் மகிமைப்படுத்த வேண்டியது உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில பலியான இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும், இயேசுவை பரிந்துரைக்க வேண்டும்.
இயேசுவை தியானிக்க வேண்டும், இயேசுவை முதன்மைப்படுத்த வேண்டும். இந்த பவுல் 2 வசனத்துல பாருங்க, நான் கிறிஸ்துவனோட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆய்வு பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அடுத்து, நானும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என் சிலுவையை கொடுத்தாலாமல் வேற ஒன்றையும் நான் மேன்மை பாராட்டாது இருக்கேன். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு கிரயம் செலுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒரு ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கை. பிரியமானவர்களே, அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழும்போதுதான் ஒரு சுயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும், ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ முடியும், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், துக்கத்தை மேற்கொள்ள முடியும், துயரங்களை மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நாம் செப வாழ்க்கையை எப்படி புதுப்பிக்க வேணும் சொன்னா, செப வாழ்க்கைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே இணைக்கப்படணும். நம்ம செபம் முட்டி போட்டது, நம்மளோட முழங்கால் படி போட்டது, ஆண்டவரை எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அதத்தாரும் இதத்தாரும் அப்படின்றோம். இந்த செபத்துக்கு ஒரு காலம் ஜெயம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்க. என்னுடைய 20 வருஷ ஆண்டு கால அனுபவத்துல நான் சொல்றேன், 10-15 வருஷம் எனக்கு நான் அப்படித்தான் இருந்தேன், அப்படித்தான் ஜெபம் சொல்லி. ஆனால் என்னைக்கு நான் பைபிளை திறந்து வச்சு இரவும் பகலும் வாசிக்க ஆரம்பித்தேன், பைபிள் வசனத்தை நேசிக்க ஆரம்பிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை நடத்தும் போது இப்படியாப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தினார். 119ஆம் சங்கீதம் 18 கர்த்தாவுடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்து விடும் சொல்லி செபித்த போது வேத வசனத்தின் ரகசியங்களை, சிலுவையை குறித்த வெளிப்பாடுகளை, சிலுவை பாடுகளை, சிலுவை மரணத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப நம்ம எப்படி செபிக்க வரும்? செபத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன சொல்லணும்? பிதாவே, இந்த சொந்த குமாரனையே எனக்காக கொடுத்தீரே, மற்ற எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வது நிச்சயம் என்று உம்மை துதிக்கிறேன், தோற்றரிக்கிறேன். இதுதான் செபம். அந்த கல்வாரி அன்புக்காக துதிக்க வேண்டும், தோற்றங்களை எடுக்க வேண்டும். அப்ப பிதாவாகிய தேவனே, என்னுடைய சுயநீதியினால் அல்ல, தேவ நீதியினால் உம்மாண்டை நான் வருகிறேன். இயேசுவின் ரத்தத்தின் மூலம் ஒரு சமூகத்துல வருகிறேன். இயேசுவின் பாடுகள் மூலம் உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவின் மரணத்தின் மூலம் நான் உம்மாண்டை வருகிறேன். இயேசுவின் சரித்திரத்தின் மூலம் நான் உம்மாண்டை வருகிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு சொல்லி அவரை துதித்து தோத்தரித்து அந்த கல்வாரி அன்பை மகிமைப்படுத்தி, அந்த கல்வாரி அன்பை தியானித்து, அந்த கல்வாரி அன்பை பேசி, அந்த கல்வாரிக்குள்ள போகும்போதுதான் ஜெபம் 100க்கு 100 சக்சஸ்ஃபுல், ஒரு வெற்றி உள்ள செபமாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமான ஒரு செபமாக இருக்கும், ஒரு மீட்பின் செபமாக இருக்கும், ஒரு செயத்தை கொண்டு வருகிற செபமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் இந்த சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அருமையான ஐயா, அருமையான அம்மா, இந்த வேளையிலும் நீங்கள் தோய்ந்து போயிருக்கலாம், துவண்டு போயிருக்கலாம், கசந்து போயிருக்கலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கலாம், வேதனையில இருக்கலாம், உங்க உறவுகள் சொந்தங்கள்ல உங்களுக்கு அன்பானவர்களை இழந்திருக்கலாம், மரணத்தின் மூலமாக துயரத்துல இருக்கலாம், துக்கத்துல இருக்கலாம். நான் ஆண்டவரை நேசித்தேனே, நான் ஆண்டவரை ஆராதித்தேனே, நான் சபைக்கு போனேனே, உபவாசம் பண்ணனே, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வியில தடுமாற்றத்திலே நீங்கள் இருக்கலாம். உங்களை புதுப்பிப்பதற்காகவே இந்த வார்த்தை, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவே இந்த வார்த்தை, உங்களை பலப்படுத்துவதற்காகவே இந்த வார்த்தை. ஜீவன கர்த்தருடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. அவர் 107ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார், அவர் தமது வார்த்தை அனுப்பி அவர்கள் அழிவுக்கு தப்பி வைக்கிறார், அவர் தமது வார்த்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குறார் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், கல்வாரி அன்பை பிடித்துக் கொள்ளுங்கள், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் துயரங்கள் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் வேதனைகள் மாறும், உங்கள் கவலைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். எப்பேற்பட்ட இழப்பா இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு இயேசுவால் முடியும். ஏனென்று சொன்னால் அவர் கல்வாரி சிலுவையில உங்களுக்கு பதிலாக மரித்திருக்கிறார், கல்வாரி சிலுவையில உங்களுக்கு பதிலாக நெருக்கப்பட்டார், உங்களுக்கு பதிலாக ரத்தம் சிந்தியிருக்கிறார், உங்களுக்கு பதிலாக மரணத்தை ருசி பார்த்தவர். உங்கள் மரண படுக்கையை மாற்றி போட முடியும், உங்கள் வியாதியை மாற்றி போட முடியும், உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றி போட முடியும், உங்கள் தரித்திரத்தை மாற்றி போட முடியும், உங்கள் ஏழ்மை நிலைகளை மாற்றி போட்டு நீங்க இந்த உலகத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு எந்த தேசத்துல இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்களோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நொடிந்து போனீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அவர் வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாதீர்கள். நீங்கள் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுத்தீர்கள், நீங்களும் கடன் வாங்க இருப்பார். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின் உங்கள் குறைகளை எல்லாம் திருப்தி இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, அதனால செபத்தை நீங்கள் கல்வாரி சிலுவையோடு இணைக்க வேண்டும்.
அந்த அன்பில இணைக்கும் போதுதான் உங்கள் செபம் ஒரு வெற்றி உள்ள செபமாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமான செபமாக இருக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய பார்வை எனக்கு சரியான ஒரு கல்வி அறிவு கிடையாது, சரியான படிப்பறிவு கிடையாது. 4ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன ஆரம்ப நாட்கள்ல என்னுடைய சாட்சியை நீங்க கற்றுப்பீங்க. பாருங்க, அந்த வேத வசனத்தை இரவும் பகலும் வாசிக்கும் போது காலையில எந்திரிச்சிருந்தே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், அந்த கல்வாரி ஆழம் நீளம் உயரம் அறியாத அந்த கல்வாரி அன்பை எனக்கு வெளிப்படுத்தும். அப்படித்தான் ஜெபம் பண்ணணும். நீங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வீடு வீடு பணம் சொத்து வாகனம் ஒரு மனிதனுக்கு தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதை அவருக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. பூமி வானமோ அவருக்குரியது, பூமியோ மனுபுத்திரனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கார். ஆசீர்வாதத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் அந்த கல்வாரி சிலுவையில். ஆனா அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாகத்தான் நம்ம அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். அந்த கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட இயேசுவை மகிமைப்படுத்தும் போதுதான், இயேசுவை உயர்த்தும் போதுதான் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கக்கூடிய பக்குவத்தை, வழிகளை அவர் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த சில நாட்கள்ல பாருங்க, என்னுடைய மகள் நீதியால் ஒரு பேரன், 5 வயசுல ஒரு பேரன், 7 வயசுல ஒரு பேத்தி, அன்பு சிறவர் கபீர் ரேமான் சொல்லி, சரிங்களா? என்னுடைய மருமகன் வில்லியம் ஒரு 2 வீலர் விபத்துல இறந்து போனார். 2 வீலர் விபத்துல ஆகி மருத்துவமனையில வைத்து 9 நாட்கள் மருத்துவமனையில இருந்து 9 நாட்களுக்கு பிறகு இறந்து விட்டார். பாருங்க, ஒரு இளம் பெண்ணு, இளம் பெண்ணு, சின்ன குழந்தை, 5 வயசு பையன். தகப்பன் அப்படின்னு கூட தெரியாது, ஓரளவுக்கு புரியல. அவன் ஒரு 4 வாரம் சாப்பிடவே இல்லை. அவனை எப்பவுமே பைக்கிலேயே வச்சு சுத்தி தெரிஞ்ச அனுபவம். அவனை நான் என் மடியிலேயே வச்சிருக்கிறேன். இப்பவும் அவனைதான் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கிறேன். காரணம், இதெல்லாம் எப்படி எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஐயோ மருமையம் போயிட்டாரே, மருமையம் செத்து போனாரே, மகவாழ்க்கை என்னாகும், பேர பிள்ளையோட கவலையே கிடையாது. அன்னைக்கு நிலைமைக்கு கவலை இருந்தது. புறஜாதி மக்கள் எல்லாம் சொன்னாங்க, என்னையா நீங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க தாராளமா மற்றவங்களுக்கெல்லாம் நம்பிக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் இப்படியா அப்படியான்னு சொல்லி சில மனிதர்கள் புறஜாதி மக்கள் எல்லாம் கேட்டாங்க. ஆனா அதே மக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஆராதனை நடத்துற பார்த்து, என்னையா உங்க மருமையை விட்டு 1 மாசம் கூட ஆகல, 4 வாரம் கூட ஆகல, இவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடுறீங்க, கை தட்டுறீங்க, உங்க ஆண்டவரை கும்பிடுறீங்க, உங்களுக்கு கவலையே கிடையாது. எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்க கவலையெல்லாம் சிலுவையில முடிச்சது, எங்க பாரமெல்லாம் சிலுவை. அப்ப உங்க மகத்தார அவங்கள கர்த்தர் நடத்துவாரு, எங்களையும் கர்த்தர் நடத்தினாரு, என் பிள்ளையும் கர்த்தர் நடத்துவாரு, சந்ததி அவர் நடத்துவார். அதனால மருமையை இறந்துட்டார், அவர் அன்னைக்கு போயிட்டாரு, முந்தி போயிட்டாரு, நாங்க பின்னால போக போறோம், அவ்வளவுதான். இதை துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இயேசுவை மறுதளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரோமர் 8 சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். அவர் நம்ம தலையில இருந்து ஒரு முடி கூட அவர் அனுமதி இல்லாம கீழ விடாது, சரிங்களா? அதனால இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரிய, பிரியமான பிள்ளைகளை, நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் நீங்க வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு பலன், கர்த்தருடைய வார்த்தை தான் அரண். வானமும் நான் இப்போ நான் ஒரு செபத்தை நான் அடிக்கடி பண்ணுவேன். நான் ஆரம்ப காலத்துல ரசிக்கப்பட்ட புதுசுல அந்த வார்த்தை எனக்கு அந்த செபத்துக்கு அந்த வசனத்தை சொல்லித்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவதுன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். 1 கல்வாரி அன்பு, 2வது நான் என்ன வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாக தாயவாவது, தகப்பனையாவது, சகோதரனையாவது, சகோதரியவாவது, வீட்டையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலும் மறுமையிலும் 100 பெறுவான்னு சொல்லி இருக்கிறீரே. அந்த வசனத்தை நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அதை நம்பித்தான் நான் வந்தேன், அதை நம்பித்தான் உம்மை பின்பற்றி வந்தேன், அதை நம்பித்தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன் சொல்லி அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து செபிக்கும் போது என் துயரங்கள்லாம் மறந்துடும், என் கண்ணீரெல்லாம் மறைஞ்சிரும், என் வேதனைகள் மறைஞ்சிரும், என் துக்கங்கள் மறைஞ்சிரும். நான் பரிசுத்த ஆவிக்குள் சந்தோஷத்துக்குள் போயிருவேன், கர்த்தருடைய வார்த்தைக்குள் சந்தோஷத்துக்குள் போயிருவேன். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய என் அன்பு சகோதரன், சகோதரிய, உங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கலாம், திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், இந்த வருஷம் கர்த்தர் குழந்தைய கொடுப்பாரு. கல்வாரியை நோக்கி பாருங்க,
கல்வாரி அன்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மலட்டு கற்பத்தை கற்பத்தின் கனியாய் மாற்றுவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்க குறைகளை பத்தியே பேசிட்டு கூடாது. எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை, நான் கடனா இருக்கேன், இதை பத்தி பேசாதீங்க. பிரச்சனைகளை பத்தி பேசாம கல்வாரிக்கு முன்பாக உங்களை கணவன் மனைவியா இருக்குன்னா கணவன் மனைவியை கல்வாரிக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. கணவன் மனைவி பிள்ளைகளா இருக்கிறீங்களா, கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நீங்க ஒப்பு கொடுங்க. தனி ஆளா இருக்கிறீங்களா, தனிப்பட்ட பெண்ணா இருக்கிறீங்களா, தனிப்பட்ட மனிதனா இருக்கிறீங்களா, கல்வாரிக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்காக இருந்த பாடுகளை பற்றியே அவரோடு பேசுங்க. ஆண்டவரே எனக்காக நெருக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எனக்காக ஒடுக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக இழுத்து கொண்டு போகப்பட்டவங்களுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக பாடுகளை சகிக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். என் பலவீனங்களை, என் தரித்திரங்களை, என் பாவத்தை, என் சாபத்தை சிலுவையில சுமந்து உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக மரித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக இப்பொழுதும் பரலோகத்துல பிதாவிடத்துல எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த செபத்தை ஏறெடுத்து பாருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வேதனைகள் சாதனையாய் மாறும், உங்கள் தரித்திரம் ஐஸ்வர்யமாய் மாறும், உங்கள் சந்தோஷம் நிச்சயமாக களி கூறும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்த வல்லமையினால் அவர் உங்களை நிரப்புவார். வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலனை பவுல் அவர் பாருங்க ஒரு நல்ல ஒரு திறமைசாலி. எனக்கு தான் அவர் பிடித்த வசனங்கள். அப்போஸ்தலனை பவுலை குறித்து அவர் கல்வாரி அன்பை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். எல்லா நிறுவனங்களையும் அவர் முதன்மைப்படுத்தின வசனங்கள் கல்வாரி கல்வாரி அன்புக்காக. அவர் செபித்த ஜெபம் பாருங்க. ஆண்டவரை ஆழம் நீளம் உயரம் அறியாத அந்த அறிவு கட்டாத அன்பை எனக்கு வெளிப்படுத்துங்க, அந்த கல்வாரி அன்பை வெளிப்படுத்துங்க. அப்படித்தான் நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம எனக்கு பொருளுக்காக, பொண்ணுக்காக, பணத்துக்காக, மனுஷனுக்கு பணம் தேவை, தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தா இந்த செல்வம் கேட்கலாம். எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் கேட்கலாம். கேட்கறது தப்பு இல்லை, திருடுறதுதான் தப்பு, ஏமாத்துறது தப்பு, மற்றவனை கெடுக்கிறது தப்பு, மற்றவன் குடும்பத்தை அபகரிக்கிறது தப்பு. ஆனால் தெரிஞ்ச நண்பர்கள், தெரிஞ்ச சகோதரிட்ட நம்முடைய தேவைகளை சொல்லி தெதிக்க சொல்றது தப்பு கிடையாது. நம்ம தேவைக்காக கொஞ்சம் உதவி செய்யணும் கேட்கறது தப்பு கிடையாது. கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியாலும் சரி, அது அப்பேற்பட்டது. நான் அப்படி மகேந்திரையாரு சொல்றேன், 5000 பேர் பொருளாதார நெருக்கம் அப்படி இருக்கு. ஜோமணிகள் எத்தனையாவது சொல்லி இருக்கிறேன், ஜோம் பண்ணி இருக்கிறாங்க, தண்டனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள், பாடுகள், ஸ்தாபனத்தின் மூலமா வந்த புறக்கணிப்புகள், எதிர்ப்புகள், துயரங்கள், கைவிடப்பட்ட நிலைமை, குடும்பத்தில் நடந்த மரண காரியங்கள், எத்தனையோ போராட்டங்கள் நடுவிலும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் தைரியமா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் வல்லமை உள்ளவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன? அதை நான் தெரிந்து கொண்டேன். அதை தெரிந்து கொள்ளுதல். எனக்கு பதிலாக இயேசு சிலுவையிலே மரித்தார். அதுதான் ரகசியம், வெற்றியின் ரகசியம். எனக்கு பதிலாக இயேசு சிலுவையிலே சாபமானார். அதுதான் வெற்றியின் ரகசியம். எனக்கு பதிலாக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார். அதுதான் வெற்றியின் ரகசியம். பிரியமானவர்களே, இந்த வெற்றியின் ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொண்டு அதை அறிக்கை செய்தார், அதை முதன்மைப்படுத்தினார், அதை முக்கியப்படுத்தினார். அவர் வெற்றி சிறந்த ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார். சரிங்களா? எனவே அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றுதான் வேதத்திலே வசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுபடியும் கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயுதம் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நிமிஷத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறந்திருக்கிறார், கர்த்தர் உங்கள் கண்களை திறந்திருக்கிறார். இந்த வசனத்துக்காக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கலாத்தியர் 6:14, நானும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. இந்த வசனத்தை வாசித்து இந்த வசனத்துக்காக நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை இந்த கல்வாரி அன்புக்காக என்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு வெற்றி உள்ள மனுஷனாக, ஒரு வெற்றி உள்ள மனிதனாக அந்த உலகத்தில் வாழ்ந்து உமக்கு சாட்சியாக வாழ ஒப்புக் கொடுக்கிறேன். நானும் என் கணவனும் என் மனைவி என் பிள்ளைகளின் சந்ததிகள் உமக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் மகிமையாய் உங்கள் மேல் இறங்கி வருவார். பரிசுத்தாங்க அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பும். உங்கள் துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், டென்ஷன், கடன், பிரச்சனை எல்லாம் நீங்கி நீங்கள் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் தீர்க்காய்ச்சோடும் வல்லமையாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தை எங்க நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விலையேறப்பட்ட அந்த அற்புதமான நாளுக்காக 2 செலுத்துகிறேன்.
அற்புதமான கத்தாவே சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி தேசத்துக்காக ஸ்தோத்திரம். கன்னட தேசத்தை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவைகளை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அருமையான லெஸ்லியாவுக்காக சகோதரிக்காய் பிள்ளைகளை இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான போதகர் ஆண்டவரை கத்தாவே அருமையான அம்மாவை இழந்தும் ஆண்டவரை தைரியத்தோடும் வல்லமையோடும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து உற்சாகமாக செய்து வருகிற அருமையான தகப்பன் மகேந்திர ஐயாவுக்காக ஒரு பிள்ளைகளுக்காக மருமக்கமார்கள் பேர பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதித்து தோத்தரித்து அவங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரிகள் குடும்பங்கள் சகோதரர்கள் குடும்பங்கள் ஆண்டவர் பல்வேறு தேசங்களிலிருந்து இந்த வானொலியில இணைந்து நம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிற தேவதாசர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன் தோத்தரிக்கிறேன். உலகம் எங்கிலும் இந்த வார்த்தைகளை இப்பொழுதும் கேட்டுக்கொண்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிற கல்வாரி அற்புதத்துக்காக ஒரு வெற்றியுள்ள வாழ்வுக்காக ஒரு சமாதானத்தின் வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஆண்டவரை கண்ணீரோடு ஒப்பு கொடுத்திருக்கிற குடும்பங்கள் இந்த வல்லமை இறங்குவதாக பரிசுத்தாவின் வல்லமை இறங்குவதாக கர்த்தாவை ஜனங்களை வேதனைப்படுத்துகிற தூக்கப்படுத்துகிற அசுத்தாவின் வல்லமைகளை இயேசுவ நாமத்தில் சபித்து நிர்மலமாக்குறேன். பரிசுர பிசாசுகளை இயேசுவ நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கடன்கார ஆவிகளை இயேசுவ நாமத்துல சபித்து அப்புறப்படுத்துகிற மலட்டு ஆவிகளை இயேசுவ நாமத்துல சபித்து அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தாவை இயேசுவ நாமத்தினால ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விடுகிறேன். இயேசுவ நாமத்துல கற்பத்தின் கனியை கட்டவிழ்த்து விடுகிறேன். இயேசுவ நாமத்துல ஐஸ்வர்யத்தை சந்தோஷத்தை சமாதானத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். பரிசுத்தாவின் வல்லமையினால் சனங்கள் நிரப்பப்படுத்தும். இந்த வார்த்தையினால் இருதயங்கள் நிரப்பப்படுத்தும். ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரே இந்த சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவையை ஐசுநாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை மையப்படுத்தினபடியால் நமக்கு சொல்றோம். வார்த்தை அனுப்பி நீ காயங்களை ஆட்சி ஆண்டவரே கர்த்தாவின் சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தீர்க்காய்ச்சியை கொடுத்து விட்டபடியால் நமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே சகல பிரஸ்தாவத்தை பார்க்கும் இந்த வார்த்தையை மையப்படுத்துறவங்களால் நமக்கு நன்றி. சாபங்கள் மாறட்டும், பாவங்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். நான் கிறிஸ்துவனோட சிலுவையில் அறையப்பட்ட நாயனம் பிழைத்திருக்கிறேன். இதே நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தார் நானும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து நன்மை காட்ட மாட்டேன் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்த முடியாத மக்கள் சொல்கிறோம். வேதத்தின் ரகசியங்களை அறியும்படி எங்கள் கண்களை திறந்து விட்ட முடியாத மக்கள் கர்த்தாவே உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இது எங்கள் மேல் கிருபையா இருக்கிறபடியால மக்கள் ஸ்தோத்திரம். இது எங்கள் மேல் அன்பா இருக்கிறபடியால மக்கள் ஸ்தோத்திரம். இது எங்கள் மேல் இரக்கமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையது, தோல்வி சாத்தானுடையது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தாவே யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் எங்களுடையது, தோல்வி சாத்தானுடையது. ஹல்லேலூயா மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்காக நன்றி. அதை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக சாட்சிகளை நீர் எழுப்ப போது அதற்காக நன்றி. எல்லாவற்றிலும் உங்க நாமத்தை வைக்கிறோம். எல்லா துதி கணம் மைமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துறோம். எங்கள் மீட்புரட்சரமா இருக்கிற இயேசு நாமத்தில் செபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமேன் ஆமேன் பாஸ்டர், அருமையான வார்த்தை. ஆமேன். கல்வாரி அன்பை நாங்கள் நினைக்கும் பொழுது இந்த உலகத்துல அதோடு ஒப்பு ஒப்பு ஒப்பாதை அந்த கம்பேர் டு தட் there is nothing that we can அவருடைய அன்பை குறித்து கூறுவதற்கு உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வருஷம் தரிசிக்காமைக்கு அவருடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது பாஸ்டர் அருமையான வார்த்தைகள் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க. நன்றி பாஸ்டர். இது எல்லாத்துக்கும் பதில் அவருடைய வெளியேற பெற்ற ரத்தமே தான். ஆமே.